ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் எல்லாருக்குமே இந்த அவ்வை சண்முகி படத்தில் நடித்த குழந்தையை பற்றி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. பட் இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு எப்படி இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தற்போது ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்துட்டு அந்த பொண்ணு இவ்வளோ கவர்ச்சியாக இருக்காங்க, இவ்வளோ அழகாக இருக்காங்க, ஆனால் எதுக்காக வந்துட்டு இவங்க தமிழ் சினிமாவிலலாம் நடிக்கவே இல்லை, எதுக்காக அதுக்கப்புறமா எந்த படத்துலையும் இவங்களை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய பழைய இன்டர்வியூவை பார்த்து. பட் இப்போ அதுக்கான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. பட் என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க அவ்வை சண்முகியில் நடிச்சப்பவே பயங்கரமான ஃபேமஸ். ஸோ அதுக்கப்புறமா 1-2 படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களுக்கு மட்டும் நடிச்சிருக்காங்களாம். பட் ஆனால் இவங்க கொஞ்சம், அதாவது ஸ்கூல் போயிட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா படத்தில் நடிக்கவே கூடாது, அதாவது சினிமாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி வச்சிருக்காங்க இவங்க அம்மா அப்பாவால். அதுக்கப்புறமாவும் இவங்க பெருசானதுக்கு அப்புறமா சினிமாவே வேண்டாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இவங்க மாடலிங் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க, ஒரு பிஸ்னஸும் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்களாம். பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி மாடலிங்லேயுமே வந்துட்டு படிப்படியாக முன்னேறி வந்துகிட்டே இருக்காங்களாம். இவங்களுடைய சமீபத்திய புகைப்படங்கள் எல்லாமே செம்மையாக இருக்காங்களே, உண்மையிலே மாடலிங்கில் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு இவங்களுடைய புகைப்படங்களும் வீடியோக்களும் சமூக வலைத்தளத்தில் செம்ம விரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கப்பா, அந்த குழந்தையாப்பா இது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக வாய்ப்பு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இவங்க சினிமா பக்கம் வந்து தான் நிறைய படத்தில் இவங்களை பார்த்துருக்கலாம். பட் என்ன காரணம் தெரியல, இவங்க சினிமாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்.